அதோ போகிறானே குல்சன், அதிர்ஷ்டமில்லாதவன். அவன் முகத்தில் விழித்தோம் என்றால் அவ்வளவுதான். இன்று அதிகாலையில் அவன் முகத்தில் விழித்து விட்டோமே, இன்று நமக்கு உணவு கிடைக்காது. அதை விட மோசம், இன்று எந்த சிக்கலில் மாட்டிக்கொள்ளப் போகிறோமோ, இன்று என்ன நடக்கப் போகிறதோ. யாரெங்கே? யாருமே அருகில் இல்லை. அதிகாலையில் முதல் மனிதனாக அவர் என்னை பார்ப்பதை நான் விரும்பவில்லை. ஆனால் பேரரசே, என் செருப்புகளை கொடு. இந்த வேலையாளை அனைவரும் தவிர்ப்பார்களே, இவனிடமா வேலை வாங்குவது? நீ போய் உன் வேலையை பார். வேறு வேலையாட்களை அனுப்பி எனக்கு உடை மாற்ற உதவி செய்ய சொல். உத்தரவரசே. மன்னா, இளவரசர் குர்ரம் நோயால் தாக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் வேண்டுமென்று அழுகிறார். இதோ உடனே வருகிறேன். என்னாயிற்று இவனுக்கு? நன்றாகத்தானே இருந்தான். பேரரசே, பிரச்சனை எதுவும் இல்லை. இனி நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். நன்றி கடவுளே, காய்ச்சல் குறைந்துள்ளது. பேரரசே, பர்மிய தூதர் காலை முதல் தங்களை காண காத்திருக்கிறார். சரி சரி, நான் வருகிறேன். குரனுக்கு உடல்நிலை சரியில்லை. இப்போது அண்டை நாட்டு பிரச்சனை. காலையில் யார் முகத்தில் விழித்தோமோ? பேரரசே, உங்களிடம் தனியாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இது மிக மிக அவசரம். அப்படி என்ன அவசரமான செய்தி? சொல். அவசரமான செய்தி மட்டுமல்ல, கவலைக்குரிய செய்தியும் கூட. நாட்டில் கிளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. கிளர்ச்சியா? உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். படைத்தளபதியை அங்கே போக சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. மிகவும் களைப்பாக இருக்கிறேன். இன்று முழுவதும் சாப்பிடவில்லை. உடனே உணவு கொண்டு வருகிறேன் பேரரசே. வயிற்று வலிக்கிறதே, மருத்துவரை அழையுங்கள். மன்னா, தயவு செய்து எதுவும் சாப்பிட வேண்டாம். பழச்சாறு மட்டும் குடியுங்கள். சரி. இவ்வளவு மோசமான நாள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் குல்ஷன் தானா? அந்த மனிதனால் அவனை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அச்சுறுத்தல். இனி அவன் உயிர் வாழக்கூடாது. அதிர்ஷ்டம் இல்லாதவனை தூக்கில் போடப் போகிறார்கள். நல்ல விஷயம். குல்சனை பார்க்கும் போதெல்லாம் நான் பயத்தில் நடுங்குவேன். என்ன இது மோசமான தீர்ப்பு?
ஆமாம், மோசமான தீர்ப்பு. உடனே பேரரசரை பார்த்து பேச வேண்டும். அந்த அப்பாவி எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. அவனை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். பேரரசே, குல்ஷனுக்காக தங்களிடம் பேச வந்துள்ளேன். அவன் அப்பாவி என்பதை நிரூபிக்க உங்கள் முன்னிலையில் அவனிடம் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். சரி, கேளுங்கள் பீர்பால். யாரெங்கே? குல்ஷனை அழைத்து வாருங்கள். என்னிடம் சொல் குல்ஷன். நேற்று அதிகாலையில் உன் வேலையை நீ ஆரம்பிக்கும் முன் நீ யார் முகத்தில் விழித்தாய்? அப்போது என் அருகில் யாரும் இல்லை ஐயா. நான் யாரையும் பார்க்கவில்லை. பிறகு யாரை முதலில் பார்த்தாய் குல்ஷன்? நான் மன்னரைத்தான் முதலில் பார்த்தேன். மன்னா, நீங்கள் இவன் முகத்தில் விழித்ததால் நேற்று உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததாக சொன்னீர்கள் தானே? ஆமாம். ஆனால் இவன் உங்கள் முகத்தில் விழித்ததால் தன் உயிரையே இழக்கப் போகிறான். இப்போது சொல்லுங்கள் மன்னா, யாருடைய தலைவிதி மோசமானது? யார் இதற்கு பொறுப்பேற்க முடியும்? நீங்கள் சொல்வது சரி. நான் என் நிலையில் இருந்து மட்டும் பார்த்துவிட்டேன். நல்ல வேளை, தக்க சமயத்தில் வந்து உண்மை நிலையை விளக்கி ஒரு அப்பாவியை தண்டிக்கும் குற்றத்திலிருந்து என்னை காப்பாற்றிவிட்டீர்கள் பீர்பால். அவனை விடுதலை செய்கிறேன். அவரவர் நல்லது கெட்டதற்கு அவரவரே காரணம் என்பதையும் பிறர் மீது பழி போடக்கூடாது என்பதையும் புரிந்து கொண்டேன்.